அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், குணாதிசயம் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தியெல்லாம் என்ன, அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றம் எந்தெந்த காலகட்டங்களில் நடக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் மேசராசியில் இருக்கும். காலபுருஷத்துவப்படி முதல் ராசி மேசராசி. மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களும் உள்ளடக்கிய ராசி தான் மேசராசி. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பாங்க, நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். ஏன்னா ஞானக்காரகன் கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியே வந்து கேது தான். கேதுங்கிறது ஞானக்காரகன் சொல்லுவாங்க. பிறவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய திறன், நல்ல ஒரு அறிவாற்றல், ஞானம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, தெளிவான ஆட்களாக இருப்பாங்க, ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, இறைபக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காருக்கு உண்டான இயல்பான குணம்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குணம், ஆன்மீக சிந்தனை, இந்த இறைபக்தி இதெல்லாமே இவங்ககிட்ட இருந்தால் கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு கிரிப்பு வந்து இவங்ககிட்ட இருக்காது, ஒரு பிடிமானம் இருக்காது, ஒரு விரக்தி மனப்பான்மை உள்ளவங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இப்போ வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது தசை தான் பிறக்கும். அந்த நட்சத்திரத்தில் ஜனனமானாவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேது தசை நடக்கும். ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்க 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் முழுமையாக கேது தசை கண்டினியூ ஆகும். கேது தசை வந்து 7 வருஷம். இப்போ நடு பாதத்துலலாம் பிறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா வருஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேது தசை முடிஞ்சு, ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை. இது முக்கியமான தசை, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து இளம் வயதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பாருங்கள் லவ் அஃபேர் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18, 19 வயசுலேயே வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு சுக்கிர தசை ரன்னிங்கில் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்குமே அவங்களுக்கு சுக்கிர தசை கண்டினியூ ஆகும். 25 வயசுக்குள்ளே பாருங்கள் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணவங்களாம் பாருங்கள் சுக்கிர தசையில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா இளம் வயதில் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். சுக்கிரன் 4ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா சின்ன வயசுலேயே பாருங்கள் இவங்க மூலமாக அவங்க அப்பா அம்மா, அவங்க தாய் தந்தையரை வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை இதெல்லாமே கண்டிப்பாக அமையும். சுக்கிரன் பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டு ராகோடையோ சனியோடையோ இதெல்லாம் கேதுவோடெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு சுக்கிரன் வந்து யோகத்தை செய்யாது. அந்த சொகுசு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்போ சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே தான் இளம் வயதில் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 22, 23 வயசு, ஒரு சில பேர் 25 வயசுக்கு மேலெல்லாம் சூரிய தசை வரும். மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, 25 வயசுக்கு மேலெல்லாம் கிடச்சிருது. அப்போ வந்து அவங்களுக்கு 3ஆம் வரக்கூடிய சூரிய தசை வந்து ஒரு யோகத்தை செஞ்சிடும். சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகத்தை செய்யுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு அதிகார பதவி, நல்ல ஒரு நண்பர்களை கிடைப்பாங்க அந்த டைமில், நல்ல ஒரு வேலையில் பொசிஷனில், நல்ல ஒரு வேலையில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 வயசுக்கு மேலேயே அவங்களுக்கு அந்த இது அமைஞ்சிரும், நல்ல நேரம் அமைஞ்சிரும், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. அஸ்வினி நட்சத்திரங்கிறது ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம். இப்போ 4ஆவதாக வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திர தசை வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே வரும். 30 வயசுக்கு மேலே சந்திர தசை. அந்த சந்திர தசை வந்து ஒரு முக்கியமான தசைங்க. இந்த சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அமைப்பு. அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருந்துட்டால் சந்திரன் அந்த 10 வருஷம் சந்திர தசையும் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 வயசு வரைக்குமே ஒரு யோகத்தை செஞ்சுட்டு போயிடும். சந்திரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சில பேர் 30, 32 வயசுக்கு மேலெலாம் பாருங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை வரும், இவங்களோட ஆரோக்கியமே கெட்டு போகும். ஏன்னா சந்திரனுங்கிறது மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் இவங்களோட மைண்டும் நல்லாயிருக்கும், அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். சந்திரன் ராகுடைய சனியோடையில் கெட்டு போனவங்களுக்கு இளம் வயதிலே அம்மாவை தவறினவங்களாம் பாருங்கள் இந்த சந்திர தசையில் தான் இருப்பாங்க. சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு
அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், அம்மா மூலமாக இவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. சந்திரன் வந்து லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவயோகியாக இருக்கக்கூடாது. இதே கும்ப லக்னத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னம் மகர லக்னத்துக்கெல்லாம் சந்திர தசை பெருசாக வேலை செய்யாமல் போயிடும். ரிஷப லக்னத்துக்கும் சந்திரன் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் சந்திரன் மாரகாதிபதியாக வரனால அந்த சந்திர திசையே பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. மன ரீதியான பாதிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாமே இந்த சந்திர திசையில் கொடுத்துரும். செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 வயசுக்கு மேலே வரும் ஒரு சில பேருக்கெல்லாம். இந்த ஏன்னா அது நட்சத்திர பாதத்தை பொறுத்து, நீங்கள் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா 35-40 வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்குங்க. அந்த செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம், வைராகியத்துக்கு உண்டான கிரகம், ஒரு நல்ல ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு பிளானட்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய் திசை நடக்கிறவங்களாம் பாருங்கள் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. அந்த டைமில் தேவையில்லாமல் கோவம் வர்றது, பிடிவாத குணம் இதெல்லாமே அந்த செவ்வாய் திசையில் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகுறது, அந்த அறுவை சிகிச்சை இதெல்லாமே அந்த செவ்வாய் திசையில் கொடுக்குது. செவ்வாய் திசையில் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் 35-40 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேருக்கு வீடு வாங்கணும் அமையும். அந்த டைமில் நல்ல வண்டி, வீடு வாங்கணும், சொகுசான வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை இதெல்லாம் வாழ்கிறாங்க. செவ்வாய் திசை முடிஞ்ச ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் 40 வயசு 45 வயசுக்கு மேலெலாம் ராகு திசை நடக்குது. ராகு திசை நடந்து ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியிலே 30-32 வயசுக்கு மேலே செட்டில் ஆகுறாங்க. ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா 40-45 வயசுக்கு மேலே தாங்க செட்டில் ஆகுறாங்க. அந்த ராகு திசையில் தான் ஒரு சில பேர்த்துக்கு இந்த யோகமே ஜாக்பாட்டை அடிக்குதுன்னு சொல்லலாம். ராகு நல்ல சுப தொடர்போட லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டு, அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டில் ராகு அமைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ராகு வந்து ஒரு யோக ராகுவாக தான், யோகத்தை செய்யக்கூடிய ராகுவா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராகுவாக தான் நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். அந்த 40-45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை நல்லா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 18 வருஷம் அவங்க வாழ்க்கை போராட்டமாகவே போயிடும். ஒரு நரக வாழ்க்கை இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ இந்த ராகு திசை வந்து மேஷராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட நடுத்தர வயதுக்கு மேலே வரக்கூடிய அந்த வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த ராகு திசை ரொம்ப முக்கியமான திசை. ஒரு சில பேர் அப்ராடு போகிறாங்க பார்த்தீங்களா, 35-40 அதாவது கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே அப்ராடு போயிடுறாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த யோகம் வருது. இல்லை பிறந்தூர் விட்டு வெளிநாடு போகிற மாதிரி வரும். அப்போ அந்த ராகுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா, ராகு சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்தால் நல்லது. ராகு குருவோட சேர்ந்தால் அந்த ராகு திசை பெரிய அளவுக்கு யோக திசையும், வளர்பிறை சந்திரனோட தொடர்பெல்லாம் இருந்தால் கூட ராகு திசை நல்ல ஒரு திசைன்னே சொல்லிடலாம். சரிங்களா, இப்படி தான் அவங்க வாழ்க்கை போகும். இப்படி தான் அவங்க லைஃப் போகும். அதில் மாற்றமே கிடையாது. அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்காங்க, நான் சொன்ன தசாபுத்தி தான் இந்த லைனில் தான் அவங்க வாழ்க்கை போகும். என்ன தசாபுத்தி நடக்குது, லைஃப் எப்படி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளான்னு நம்ம இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இதேமாரி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் ஃபிக்ஸ்டு உங்களுக்கு. நம்ம பொது பலன் என்ன தான் பொது பலன், நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்றபடி மாத பலன் இதெல்லாம் பார்த்தா கூட இதை மீறி அது வேலை செய்யாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். 80-85% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கிறது 15-20% தான் பேசும். அப்போ இந்த கிரகத்தை வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்காங்க, இது உங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா, பாதகமாக இருக்காங்களா, உங்களுக்கு நல்லது செய்ய போதா, கெட்டது செய்ய போதா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஜாதகத்தை மீறி கோச்சார பலனோ அந்த மாத பலன்களோ அந்த வருட பலன்களோ எல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சரிங்களா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு மைண்ட் ஃபோக்கஸ் கிடச்சிரும். ஒரு தெளிவான ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.